வணக்கம் நண்பர்களே, உங்களிடம் பேசுவது விமலா. இன்னைக்கு நாம கேட்க போற கதை சாப்பிடுவது எப்படி. ஒருத்தர் வந்தார். உங்ககிட்ட ஒரு விவரம் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு வந்திருக்கேன். உங்களுக்கு தான் அது நல்லா தெரிஞ்சிருக்குங்கிறது என்னோட நம்பிக்கை அப்படின்னார். எனக்கு ரொம்ப பெருமையா இருந்தது. சரி கேளுங்கன்னு. சாப்பிடுவது எப்படின்னார். நான் ஒரு மாதிரி ஆயிட்டேன். ஏன் சார் இதை கேக்குறதுக்கா இவ்வளவு தூரம் எனக்கிட்டு வந்தீங்கன்னு. ஆமாங்க, நீங்க அத பத்தி எங்காவது படிச்சிருப்பீங்க அல்லது கேள்விப்பட்டு இருப்பீங்க, அதனால உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைச்சேன்னார். சரி, இப்படி வந்து உக்காருங்க. நம்ம முன்னோர்கள் சில முறைகளை சொல்லி வச்சிருக்காங்க, அத சொல்றேன்னு ஆரம்பிச்சேன். விஞ்ஞானிகள் சொல்ற செய்தினா அது காரண காரியத்தோட இருக்கும். ஏன் எதுக்குன்னு கேட்டா அதுக்கு பதில் இருக்கும். இது முன்னோர்கள் சொன்னதுங்கிறதுனால இதுல ஏன் அப்படி எதுக்காக இப்படின்னு எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க கூடாது. அதெல்லாம் அனுபவத்துல சொல்றது. அதனால பேசாம கேட்டுக்கிறதா நல்லது. சரி, அவங்க என்ன சொல்றாங்க? சாப்பிடறதுக்கு முன்னாடி கை கால் முகம்லாம் கழுவணும். இன்னைக்கு நம்மள எத்தனை பேர் இதை செய்யறோம்? நின்று கொண்டு சாப்பிடக்கூடாது, கட்டில் மேலே உட்கார்ந்துக்கிட்டு சாப்பிடக்கூடாது, படுத்து கொண்டு சாப்பிடக்கூடாது. படுத்துக்கிட்டு கூட சாப்பிடுவாங்களான்னு கேட்காதீங்க, சில பேர் அப்படியும் சாப்பிடறது உண்டு. சாப்பிடும்போது முதல்ல இனிப்ப சாப்பிடுங்க, கடைசியில கசப்ப சாப்பிடுங்க. மற்ற சுவைகளை எல்லாம் நடுவுல சாப்பிடுங்க. சாப்பிடும்போது தண்ணீர் குடிக்க வேண்டாம். விக்கல் எடுத்தா மட்டும் தண்ணீர் குடிக்கலாம். சாப்பாடு சூடா இருக்கும் போதே சாப்பிடுங்க. நம்ம உடம்புக்கு எது ஒத்துக்குதோ அதை சாப்பிடணும். நம்ம உடம்புக்கு ஒத்துக்காத எதையும் சாப்பிடக்கூடாது. சாப்பிடும்போது அனுபவித்து சுவைத்து சாப்பிடணும். சில பேர் சாப்பிட ஆரம்பிக்கும் போதுதான் பேசவும் ஆரம்பிப்பாங்க. அது ரொம்ப தப்பு. சாப்பிடும்போது பேசப்படாது, அரட்டை அடிக்க கூடாது. சில ஆசாமிகள் எப்படின்னா, சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போதே சாப்பாட்டை பற்றி குறை சொல்லாம அவங்களால சாப்பிட முடியாது. இதை என்ன மனுஷன் சாப்பிடுவானா அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவ்வளவையும் சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. அது சரியில்லை, இது சரியில்லைன்னு சொல்லிக்கிட்டே தான் சில பேர் சாப்பிடுவாங்க. ஆஹா, எவ்வளவு நல்லா இருக்குன்னு சொல்லிக்கிட்டே சாப்பிடுறவங்க ரொம்ப குறைச்சல். சாப்பிடும்போது சாப்பாட்டை குறை சொல்லாம சாப்பிட்றது ஒரு நல்ல பண்பு. ரொம்ப கோபத்துல இருக்கீங்களா, அல்லது ரொம்ப வருத்தத்துல கவலையில இருக்கீங்களா, துக்கத்துல இருக்கீங்களா, அது மாதிரி சமயத்தில் சாப்பிடக்கூடாது. எப்ப சாப்பிட்டாலும் பாதி வயிறு சாப்பாடு, கால் பாகம் தண்ணீர், மீதி கால் பாகம் காலியாவே இருக்கணும். வயிறு முட்டை சாப்பிட்றேன்னு சொல்றது தப்பு. இரவிலே சாப்பிட்டதுக்கு அப்புறம் உடனே படுத்திடப்படாது. கொஞ்ச நேரம் நடக்கலாம், இல்லைன்னா உட்கார்ந்துருக்கலாம். அப்பதான் உணவு செரிக்கும். சாப்பிட உட்கார்றீங்களா, அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பசிக்கிறதான்னு யோசிச்சு பாருங்க. பசி எடுத்த பிறகு கையை வாய்க்கு கொண்டு போகிறவனும், பசி அடங்குவதற்குள் கையை வாயிலிருந்து விலக்கி கொள்கிறவனும் நோய்வாய்ப்பட மாட்டான் அப்படிங்கிறது பெரியோர் வாக்கு. சாப்பிட்டது செச்சுட்டதா, அதுக்கப்புறம் சாப்பாடு, உனக்கு நோயே வராதுங்கிறார் வள்ளுவர். மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது, அற்றது போற்றி உணின். இவ்வளவும் கவனத்திலே வச்சுக்கிட்டு சாப்பிட்டா எப்பவும் கவலையே இல்லாம வாழலாம். ஆனா பல பேர் அப்படி இல்லை. சாப்பிடும்போது அடிப்படை விஷயம் கையை கழுவி கொண்டு சாப்பிட உட்காரணும். இத கூட பல பேர் செய்யறதில்ல. அதுதான் ஒரு அம்மா கவலையோடு சொன்னாங்க, என் பையன் சாப்பிட்றதுக்கு முன்னாடி கையை கழுவ மாட்டேங்கிறானாங்க. அதுக்கு இன்னொரு அம்மா, அது பரவாயில்லைங்க, என் பையன் சாப்பிட்டதுக்கு அப்புறமும் கையை கழுவ மாட்டேங்கிறான் அப்படின்னாங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த கதையில சந்திக்கலாம்.